ஓம் நமோ வெங்கடேஷாய. திருமலா திருப்பதி இன்றைய அப்டேட்ஸ் பார்க்கலாம். கீழ் திருப்பதியில் நேற்று நைட்டு 12 மணி போல் கவுண்டர் ஓப்பன் பண்ணி விஷ்ணு நிவாசம், ஸ்ரீனிவாசம் காம்ப்ளெக்ஸ், பூதேவி காம்ப்ளெக்ஸ் 3 இடங்களையும் மொத்தமாக சேர்த்து ஸ்லாட்டட் சர்வதர்ஷன் டோக்கனோட கோட்டா 12,000 ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. 12 மணி போல் டோக்கன் கொடுக்கறதுக்கு ஸ்டார்ட் பண்ணப்போ 1:30 மணி போல் காலையில் டோக்கன்ஸ் தீர்ந்தது. திவ்யதர்ஷன் டோக்கன் நேற்று நைட்டு 12 மணி போல் கவுண்டர் ஓப்பன் பண்ணி பூதேவி காம்ப்ளெக்ஸில் கொடுக்க ஸ்டார்ட் பண்ணியிருந்தாங்க. 2,000 கோட்டா ரிலீஸ் பண்ணாங்க. அந்த டோக்கன்ஸும் காலையில் 1:30 மணி போல் தீர்ந்தது. நடைபாதைகளில் எந்த டோக்கனும் கொடுக்கறது கிடையாது. டோக்கன் வாங்கிறதுக்காக பக்தர்கள் சாயந்தரம் 7-8க்கெல்லாம் வெயிட் பண்ணுறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நீங்கள் நைட்டு 12 மணி போல் இன்றைக்கி கவுண்டர் ஓப்பன் பண்ணுறப்போ டோக்கன் கிடைக்கணும்னு வச்சுக்கோங்க. இன்றைக்கி சாயந்தரமே ஒரு 7-8க்குள்ளார இப்போ சொன்ன இடங்களில் வெயிட் பண்ணால் நைட்டு 12 மணிக்கு கவுண்டர் ஓப்பன் பண்ணுறப்போ டோக்கன் கிடச்சிரும். தரிசனம் அதற்கு அடுத்த நாள் தான் இருக்கும். இப்போ இன்றைக்கி சாயந்தரம் நீங்கள் க்யூவில் ஜாயின் பண்ணுறீங்கன்னா நாளைக்கு சாமி பார்க்க தான் இன்றைக்கி நைட்டு 12 மணிக்கு கவுண்டர் ஓப்பன் பண்ணுறப்போ டோக்கன் கிடைச்சா வாங்குற மாதிரி இருக்கும். டைரக்ட் சர்வதர்ஷத்தில் சுவாமி தரிசனம் பார்த்தவங்க சொன்னாங்க 20 மணி நேரம் ஆகுது அப்படின்னு. ஆனால் அந்த டோக்கன் டிக்கெட் எதுவும் இல்லாத டைரக்ட் சர்வதர்ஷனத்திலே 2 விதமாக ஈஸியாக போய் சுவாமி தரிசனம் பார்த்துட்டு வந்து அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்ணாங்க. முந்தா நேற்று நைட்டு 8 மணி போல் எனக்கு தெரிஞ்சவங்க டோக்கன் டிக்கெட் எதுவும் இல்லாத டைரக்ட் சர்வதர்ஷனத்தில் ஜாயின் பண்ணாங்க. 10:50 போல் டோக்கன் வாங்கிட்டாங்க, அந்த க்யூவில் கொடுக்குற டோக்கன். அதுக்கப்புறமா நம்ம மொபைல் டெபாசிட் பண்ணிடணும். அங்கே நம்ம விருப்பப்பட்டால் வெளியில் வரலாம். அப்படி வெளியில் வரணும் அப்படின்னா அந்த டோக்கன் அங்கே ஸ்கேன் செய்துக்கணும். நம்ம தர்ஷன் பார்க்கல அப்படிங்கிற ஸ்டேட்டஸ் அவங்க அப்டேட் பண்ணிவிடுவாங்க. அந்த டோக்கனை வாங்கிட்டு வெளியில் வந்துடலாம். ஆக்சுவலாக அந்த டோக்கனில் நேற்று நைட்டு 8 மணிக்கு ஸ்லாட் போட்டு கொடுத்துருந்தாங்க. அவங்க நேற்று சாயந்தரம் 7 மணி போல் ரீஎன்ட்ரி பாயிண்ட்டு லட்டு கவுண்டருக்கு பேக் சைடில் இருக்குது. அதில் ஜாயின் பண்ணி 8:30 மணிக்கெல்லாம் சுவாமி தரிசனம் பார்த்துட்டாங்க. அதாவது 7 மணிக்கு போனாங்க, அவங்களுக்கு 8 மணி ஸ்லாட் போட்டிருந்தது. 8:30 மணிக்கெல்லாம் சுவாமி பார்த்துட்டாங்க. 1:30 மணி நேரத்தில் சுவாமி பார்த்துட்டாங்க. அதே முந்தா நேற்று நைட்டு டோக்கன் வாங்கினவங்க அவங்களுக்கும் நேற்று நைட்டு தான் ஸ்லாட் போட்டு டோக்கன் கொடுத்துருந்தாங்க. ஆனால் அவங்க நேற்று காலையில் 10 மணிக்கு போல் க்யூவில் ஜாயின் பண்ணி 2 மணி நேரத்தில் சாமி பார்த்துட்டு வந்துட்டோம் அப்படின்னாங்க. அந்த ரீஎன்ட்ரி பாயிண்ட்டு 24 ஹவர்ஸும் ஓப்பனில் இருக்குமா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. என்ட்ரி ஓப்பனில் தான் இருக்கும். நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம். அந்த ஜாயின் பண்ணுற இடத்துல மொபைல் டெபாசிட் கவுண்டர் கிடையாது, லக்கேஜ் டெபாசிட் கவுண்டர் கிடையாது. நம்ம வேறு எங்கேயாவது வச்சுட்டு தான் க்யூவில் ஜாயின் பண்ணிக்கணும். என்ட்ரி பாயிண்டில் ஜாயின் பண்ணிக்கிறப்போ சொல்கிறேன். ஆக்சுவலாக நம்ம ஸ்லாட்லேருந்து 1 hour பிஃபோர் நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம். பட் அதற்கு முன்னாடியும் அனுமதிக்கிறாங்க. நம்ம உள்ளே போய் உட்காந்துக்கலாம். அவங்க அந்த கம்பார்ட்மெண்ட் ஓப்பன் பண்ணுறது ஒரு குறிப்பிட்ட டைமில் தான் ஓப்பன் பண்ணுறாங்க. இப்போ முந்தானத்து நைட்டு 8 மணிக்கு டோக்கன் வாங்கினவங்க நேற்று காலையில் 10 மணிக்கே ரீஎன்ட்ரி பாயிண்டில் போய் சுவாமி தரிசனம் பார்த்துட்டு வந்து கம்ஃபர்டபுளாக சாமி பார்த்தோம் அப்படின்னு சொன்னாங்க. டோக்கன் கீழ் திருப்பதியில் வாங்குறதுக்கு இது பெஸ்ட் ஆப்ஷன் அப்படின்னாங்க. அதே டோக்கன் முந்தானத்து நைட்டு 8 மணிக்கு வாங்கினவங்க அவங்களோட ஸ்லாட் டைம் படி போனாங்க. ஏன்னா பூலங்கி சேவாவில் பெருமாளை சேவிக்கணும் அப்படிங்கிறதுக்காக 8 மணி ஸ்லாட்டுக்கு 7 மணி போல் ரீஎன்ட்ரி பாயிண்டில் ஜாயின் பண்ணாங்க. போனோன்னே கேட்டாங்களாம், உங்கள் கூட டோக்கன் வாங்கினவங்களாம் காலையிலே சாமி பார்த்துட்டாங்களே, நீங்கள் எங்கே போனீங்க அப்படின்ட்டு. அவங்க கல்யாண வெங்கடேஸ்வர சுவாமி கோயிலில் தரிசனம் செய்துட்டு மறுபடியும் மேலே ஏறி தான் நேற்று நைட்டு 8 மணிக்கு ஜாயின் பண்ணலான்ட்டு பிளானில் இருந்தாங்க. அந்த ரீசன் சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறமா கரெக்டாக அவங்க ஜாயின் பண்ணுற டைம் ஒரு 7 மணி போல் கம்பார்ட்மெண்ட் ஓப்பன் பண்ணியிருக்கிறாங்க. 27வது கம்பார்ட்மெண்ட்டாக என்னமோ. அதனால சீக்கிரமாகவே அவங்க 1:30 மணி நேரத்தில் சாமி பார்த்துட்டோம். பட் வெளியில் வர்றதுக்கு ஹெவி க்ரௌட் இருந்தது. ஸோ 9 மணி ஆச்சு அப்படின்னாங்க. டோக்கன் டிக்கெட் எதுவும் இல்லாத டைரக்ட் சர்வதர்ஷனத்தில் அப்படியே கம்பார்ட்மெண்ட்லேயே உட்காந்து சாமி பார்த்தாங்கல்ல, அவங்க சொன்னாங்க 20லேருந்து 22 மணி நேரம் ஆகுது அப்படின்னு பார்த்துட்டு வந்து சொன்னாங்க. அதுக்கு இப்போது அந்த க்யூவில் ஜாயின் பண்ணிட்டோன்னா உள்ளே கொடுக்குற டோக்கன் வாங்குறதுக்கு ஒரு 3 மணி நேரமே ஆகுதுன்னு வச்சுக்கோங்க. இப்போ கொஞ்சம் ஹெவி க்ரௌட் இருக்குது. அதை வாங்கிட்டு நம்ம மொபைல் வச்சுருந்தோம் அப்படின்னா டெபாசிட் பண்ணிடணும். அதுக்கப்புறம் வெளியில் போனோம் அப்படின்னா அங்கே சொன்னால் அந்த டோக்கனை ஸ்கேன் பண்ணிவிட்டு தான் வெளியிலே அனுப்புவாங்க. எகெயின் அந்த டோக்கனை ரீஎன்ட்ரி பாயிண்டில் ஸ்கேன் பண்ணிவிட்டு தான் நம்மளை உள்ளேயும் அனுப்புவாங்க. பட் வெளியில் வந்துட்டு மறுபடியும் ரீஎன்ட்ரி பாயிண்டில் ஜாயின் பண்ணி சுவாமி தரிசனம் பார்க்குறது கம்ஃபர்டபுளாக இருக்குது அப்படிங்கிறாங்க. நைட்டு நீங்கள் இந்த டோக்கன் வாங்குறீங்க அப்படின்னா காலையில் 10 மணி போல் ட்ரை பண்ணுங்கள். டோக்கனில் ஸ்லாட் டைம் வேறையாக இருந்தால் கூட அனுமதிக்கிறாங்க அப்படின்னாங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். அப்படி இல்லைன்னா நைட்டு 7 மணிக்குனா ஜாயின் பண்ணுறப்ப 6 மணிக்கும் அனுமதிக்கிறாங்க. இன்பிட்வீனும் அந்த கம்பார்ட்மெண்ட் ஓப்பன் பண்ணுவாங்களாம்.
பட் இந்த 2 டைமிங்ஸ் மட்டும் அவங்க சஜஸ்ட் பண்ணாங்க. நைட்டு நீங்கள் டோக்கன் வாங்கிட்டு வெளியில் வந்துட்டால் காலையில் 10 மணிக்கு ஒரு வாட்டி ட்ரை பண்ணுங்கள், அனுமதிப்பாங்க. அப்படி இல்லைனா சாயந்தரம் ஒரு 6 மணி போல் போனால் கூட 2-2.5 மணி நேரத்தில் அதிகபட்சம் நம்ம சுவாமி தரிசனம் பார்த்துட்டு வந்துடலாம். உள்ளேயே அவ்வளோ நேரம் கண்டினியூஸாக உட்காரணுங்கிற அவசியம் இல்லை அப்படின்னாங்க. அந்த மாதிரி டோக்கன் வாங்கி உள்ளேயே உட்காந்தவங்க சொன்னாங்க 20லேருந்து 22 மணி நேரம் ஆகுது சாமி பார்க்க அப்படின்னு. பட் இப்போ எனக்கு தெரிஞ்சவங்க போனாங்க, ரொம்ப வருஷம் கழிச்சு இலவச டைரக்ட் சர்வதர்ஷனத்தில் சாமி தரிசனம் பார்த்தாங்க. பயந்துக்கிட்டே தான் போனாங்க, ரொம்ப க்ரௌடு இருக்குமோ தள்ளி விட்டுருவாங்களோ அப்படின்ட்டு. பட் அந்த அளவுக்கெல்லாம் இல்லை. ஓரளவுக்கு கீழ்த்திருப்பதியில் இப்போ டோக்கன் வாங்குறத விட கம்பார்ட்மெண்ட்டில் கண்டினியூஸாக உட்காந்து சாமி பார்க்குறத விட வெளியில் வந்துட்டு உள்ளே போனது ரீஎன்ட்ரி பாயிண்ட் வழியாக ரொம்ப வசதியாக இருந்தது. நான் கீழ்த்திருப்பதியில் கல்யாண வெங்கடேஸ்வர சாமி கோயிலுக்கும் போயிட்டு வந்துட்டேன் அப்படின்னு சந்தோஷமாக அவங்க எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்ணாங்க. நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். அண்ட் நீங்கள் இன்னும் பெட்டர் வேல சர்வதர்ஷனத்தில் சுவாமி தரிசனம் பார்த்துருந்தாலும் உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள். தரிசனம் போகிறவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். 300 ரூபாய் தரிசனம் வர்ச்சுவல் சேவா தரிசனத்தில் சுவாமி தரிசனம் பார்க்குறதுக்கு 3லேருந்து 5 மணி நேரம் ஆகலாம். டோக்கன் தரிசனத்தில் சுவாமி தரிசனம் பார்க்குறதுக்கு 4லேருந்து 7 மணி நேரம் ஆகலாம். இன்றைக்கி திருவோண நட்சத்திரம். தினமும் காலையில் 9 மணி போல் ஆன்லைனில் ஸ்ரீவாணி விஐபி பிரேக் தர்ஷன் டிக்கெட் கரண்ட் புக்கிங்கில் கொடுக்குறாங்க. 800 டிக்கெட்ஸ் ரிலீஸ் பண்ணுறாங்க. ஒரு டிக்கெட்டோட காஸ்ட்டு 10,500 புக் பண்ணி டிக்கெட் கிடச்சிருச்சுன்னா அன்றைக்கி சாயந்தரமே திருப்பதி பெருமாளை கிட்டக்குள்ளே சேக்கரன்படி வரைக்கும் போய் தரிசனம் செய்யலாம். இந்த டிக்கெட் டெய்லி கொடுத்துட்ருக்குறாங்க. அண்ட் எப்போ திருமலைக்கு போனாலும் ஆஃப்லைன் லக்கி டிப்லையும் ட்ரை பண்ணுங்கள். நேற்று திருப்பதியில் சுவாமி தரிசனம் பார்த்த மொத்த பக்தர்களோட எண்ணிக்கை 75,691 பேர். உண்டியில் சேர்ந்த காணிக்கை 4.16 கோடி ரூபாய். முடிக்காணிக்கை கொடுத்தவங்க 39,050 பேர். நேற்று அன்னப்பிரசாதம் சாப்பிட்ட மொத்த பக்தர்களோட எண்ணிக்கை 2.53 லட்ச பக்தர்கள். 2.53 லட்ச பக்தர்கள். லட்டுக்கள் நேற்று விற்கப்பட்டது 4.08 லட்ச லட்டுக்கள் நேற்று விற்கப்பட்டது. அண்ட் நேற்று மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்ட மொத்த பக்தர்களோட எண்ணிக்கை 3,290 பேர். இந்த வீடியோ உங்களுக்கு இன்ஃபர்மேட்டிவாக இருக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் தர்ஷனத்துக்கு போனீங்கன்னா உங்களோட எக்ஸ்பீரியன்ஸும் ஷேர் பண்ணுங்கள். எஸ்எஸ்பி லைஃப் ஸ்டைல், எஸ்எஸ்பி திருப்பதி அப்டேட்ஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அண்ட் இந்த வீடியோ லைக் பண்ணி நிறைய பக்தர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அவங்களுக்கும் இதில் சொல்லியிருக்கிற இன்ஃபர்மேஷன்லாம் போய் சேரும். தேங்க்யூ.